அவர் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்றார். ஆமேன். அந்த அன்னாளம்மா தன் வாழ்க்கையை ஊற்றி ஜபித்தாங்க, சோர்வு மாறிட்டு. ஆலயத்தில் வந்து ஜபித்தாங்க. நம்ம ஆலயத்தில் வந்து ஜபிக்கணும், கூடாரத்தில் வந்து ஜபிக்கணும், ஜபாரையில் வந்து ஜபிக்கணும், நம்ம வீட்டையும் ஜபாரையாக்கி என்ன செய்யணும், ஜபிக்கணும். ஜபிக்கும் பொழுது சோர்வு மாறிடும். ஆனால் ஜபித்த பிறகு அதை நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் உலகத்தில் மனிதர்களாக இருக்கிறனால நம்ம அப்படியே தூக்கி தலையில் வச்சுக்கிடுவோம். ஜெபம் பண்ணிட்டு போவோம், இது எப்படி நடக்க போகுது, இந்த காரியம் எப்படி நடக்குமா, அப்படி நமக்கு என்ன சோர்வும் வரக்கூடாது. நம்பிக்கை இல்லாத வார்த்தை வரக்கூடாது. அந்த அம்மா அப்படி தூர வச்சுட்டு நம்பிக்கையோடு இருந்தாங்க, சோர்வு மாறிட்டு. இந்த யோபு பிசாசின் அநேக தந்திரங்களால் சோதிக்கப்பட்டு சோர்வு விட்டாங்க. ஆனாலும் எந்தெந்த சிநேகிதர்லாம் இவரை குத்தி குத்தி காட்டி என்னெல்லாமோ வேதனைப்படுத்தி பேசுகிறாங்க, ஆனாலும் இவர் அந்த காரியத்தில் இவர் என்ன செய்யலை, சோர்ந்து போகலை. என் தேவரீர் சகலத்தையும் செய்ய